பிரசங்கத்தின் டைட்டிலே ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. ஜெபத்தை எத்தனை பேர் நம்புறீங்க ஜெபத்தை கேட்கிறாருன்னு? அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர் என் நேசர். ஜெபத்தை கேட்கிறவர். அதான் சங்கீதக்காரன் 65:2 எல்லாரும் எடுத்து வாசிங்க. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. நம்மளாம் யாருங்க? மாம்சமான மக்கள். அல்லேலூயா. நம்ம ஒரு கல்லோ ஒரு மரமோ ஒரு மண்ணோ அல்ல. நம்ம யார்? சதை போட்டு உயிரோடு இருக்கிற ஒரு மாம்சமான ஆணோ பெண்ணோ நம்ம இருக்கிறோம், படைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கெல்லாம் அவர் பதில் தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஜெபத்திற்கு ஜெயத்தை தருகிறவர், ஜெபத்திற்கு பதிலை தருகிறவர். அல்லேலூயா. 1825ஆம் ஆண்டு ஜார்ஜ் மில்லர்னு ஒருத்தர் ஜெர்மனி நாட்டில் பிறந்தார். பிறந்ததுலேருந்தே வாலிப வயதில் குடி, எல்லா பாவங்கள், எல்லா திருட்டுத்தனம், எல்லா ஜெயிலு, எல்லா காரியங்களில் இருந்து ரட்சிக்கப்படாமல் இருந்த அந்த மகன் ஒரு வீட்டு கூட்டத்துக்கு போகிறாரு. வீட்டு கூட்டத்தில் தொடப்படுறாரு, ரட்சிக்கப்படுறாரு. அங்கே ஆட்டம் இல்லை, பாட்டம் இல்லை, வெறும் ஜபம் நடத்துகிறாங்க. அந்த ஜபத்தின் மேன்மையினால் அவர் ரட்சிக்கப்பட்டுறார். ஜார்ஜ் மில்லர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காய் ஊழியம் செய்யணும் வராரு. கையில் ஒரு பைசா இல்லை, ஏன்னா படிக்கலை, பதவி இல்லை, காசு இல்லை, எதுவும் இல்லை. அவருக்கு ஒரே ஒரு விஷயந்தான், என் ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறாருன்றதை ப்ரூவ் பண்ணணும் உலகத்துக்கு. அது மட்டும்தான் அவருக்கு ஆசையாக இருந்ததுதான். நான் ரட்சிக்கப்பட்டு என் ஜபத்தை இயேசு கேட்கிறார் அப்படின்னு இந்த உலகம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் எந்த ₹1 இல்லாமல் ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. கர்த்தர் ஊழியத்தையும் நடத்துகிறாரு. அவருக்கு இருந்த தாக்கம் இங்கிலாந்து நாட்டில் இருந்த கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு, அனாதை குழந்தைகளுக்கு போஷிக்கணும்னு அவருக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த தரிசனத்தை நோக்கி அவர் பயணம் செய்கிறார். அந்த குழந்தைகளுக்கு அவர் தினந்தோறும், எங்கேருந்து காசு வரும் தெரியாது, தினந்தோறும் ஆஃபரனுக்கு அவர் சாப்பாடு கொடுத்துக்கினே இருக்கிறார். அப்போயும் அவருக்கு என்னன்னா, என் ஜபத்தை கர்த்தர் கேட்கிறாருன்னு இந்த உலகம் அறியணும்னு சொல்லி திரும்ப திரும்ப அவர் அதே தான் அவருக்கு எண்ணத்தில் இருக்குது. ஒரு நாள் எத்தனையோ ஆயிரம் குழந்தைங்க டைனிங்க்கு காலையில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு இல்லை, காசும் இல்லை. அப்போ என்ன சொல்கிறாரு, எல்லா பசங்களுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் கொடுத்த சோறுக்காய் உணவுக்காய் நன்றி. அல்லேலூயா. ஜபத்தை கேட்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க உன் ஜபத்தை என் ஜபத்தை கேட்கிறாரு? அந்த ஜபத்தை கேட்டு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அது தெரியல, நான் படித்து கொண்டு இருக்கும்போது அதை பார்த்தேன். ஃபஸ்ட்டு ப்ரெட்டு வந்து இறங்குதா, 2வது பால் வந்து இறங்குது நம்ம கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. வேதத்தின் வல்லுநர்கள் அல்ல, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய ஜபத்தை அவர் கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த மாதிரி அத்தனை ஆயிரம் குழந்தைகளுக்கு அந்த ப்ரெட்டும் பாலும் கொடுக்க முடியும்னா என் ஜபத்தினாலையும் கொடுக்க முடியும். அல்லேலூயா. இதில் நான் ரொம்ப அப்படி தான் யோசிப்பேன், என் ஜபத்தை கர்த்தர் கேட்கிறவர். அல்லேலூயா. சேலஞ்சோடு போங்க, வைராக்கியத்தோடு போங்க, கர்த்தர் என் ஜபத்தை கேட்பாருன்னு. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் திருப்பியும் ஜெபிக்கிறாரு. 5 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் 5 பேரும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஃபஸ்ட்டு மாதமே ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டான். திருப்பியும் ஜெபிக்கிறார். சில வருடங்களில் 2 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 4வது ஆள் ரொம்ப வருடங்கள் கழித்து, 52 வருடங்கள் கழித்து ரட்சிக்கப்படுறான். 5வது ஆள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இவர் செத்து போயிட்டார். ஆனால் அந்த ஆள் செத்த பிறகு அவன் ரட்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா. ஜபம் எப்படி இருந்தாலும் கேட்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் போட்ட விதை என்னைக்கு இருந்தாலும் முளைக்கும். அல்லேலூயா. ஜபம் ஜெயம். அல்லேலூயா. ஜபத்தை கேட்கிறவர், அவர் என் ஜபத்தை கேட்பார். சில நேரத்தில் வைராக்கியமாக அவர்கிட்ட போராடுங்க, அவர் விடுதலையை தருவார். நம்ம பேசுகிறத நிறைய பேர் கொஞ்ச நேரம் கேட்பாங்க, கொஞ்ச நேரம் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்பாங்க. ஆனால் அவர் அப்படி கல்ல, நீங்கள் பேசுறது எல்லாத்தையும் அவர் கேட்பார். அல்லேலூயா. நமக்கு செவி சாய்க்கிறவர் அவர் மட்டுமே. சிலர்லாம் கொஞ்ச நேரம் நம்ம பேசுறதை கவனிப்பாங்க, பாதி பேர் கவனிக்க மாட்டாங்க. ஆனால் நீ எது சொன்னாலும் அவர் கவலைப்படாமல் கேட்கிறவர் அவர் மட்டுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜபம் என்பது ஒரு கடமை அல்ல, ஜபம் என்பது ஒரு உறவு, அது ஒரு ரிலேஷன்ஷிப். அல்லேலூயா. இன்றைக்கு என்ன நினைக்கிறோம், எல்லாரும் 5 மணி ஏஞ்சா ஜெபம் பண்ணிடணும், 4 மணி ஆனால் ஜெபம் பண்ணணும், 6 மணியாக ஜெபம் பண்ணணும். அப்படி கிடையாது. ஜெபம் என்பது அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். அல்லேலூயா. அந்த உறவை நீடிக்கணும்னா ஜெபத்தில் நம்ம அவரோடு இருக்கணும். ஜெபம் என்பது தேவனுடைய கவனத்தை ஈர்க்கும் ஒரு கருவி அல்ல, ஏற்கனவே நம் மீது கவனம் வைத்திருக்கிற தேவனோடு பேசும் உரிமையாக எண்ணப்படுகிறது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது தான் தேவன் உங்களை பார்ப்பார் என்பது நிறைய பேர் நம்புகிறோம். அப்படி கிடையாது. நம்ம மேலே ஏற்கனவே
ஏற்கனவே அவர் பாசமாக தான் இருக்கிறார். அவரோடு பேசுவது தான் உரிமை. அல்லேலூயா. அவரோடு பழகுவது ஒரு உறவாய் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. படும் எதுவுமே நடக்கலைன்னு இருந்தினா அப்படியே நடக்காமல் தான் இருக்கும். ஜார்ஜ் மில்லருடைய வாழ்க்கையில் எத்தனையோ சரித்திரங்களை நான் படிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஒருத்தருடைய ஜபங்களை பார்க்கும்பொழுது அந்த ஜபத்துக்கு தகுதியே இல்லை, ஆனால் கர்த்தர் அந்த ஜபத்தை எல்லாம் கேட்டு இன்றைக்கு ஜாம்பவான்களாய் வரலாறு படைத்தவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா ஜபத்தின் வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் இருக்கிற பசங்களை ஜபத்தில் நீங்கள் உற்சாகப்படுத்துங்க. ஜபம் பண்ணலன்னா சோறு போடாதீங்க. அல்லேலூயா. சின்ன வயசுலேருந்தே வளங்க. ஜபத்தின் மேன்மை குறித்து, ஜபத்தை குறித்து அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணுங்க. ஜபத்தினால் கர்த்தர் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ண முடியும். நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஜெபிக்க கர்த்தர் ஒரு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர். ஜபத்தினால் சகலவற்றையும் சாதிக்க முடியும்னு நிறைய பேர் நமக்கு முன்பாக நிறைய ஃபுட்பாத்தை வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அவங்க ஃபுட் பிரிண்ட்ஸை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது ஜபத்தில் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். அல்லேலூயா. மனுஷனை மாற்றணும்னா ஜபம் தான் மாற்றும். அல்லேலூயா. உங்கள் கணவனை மாற்ற, உங்கள் குடும்பத்தை மாற்ற, உங்கள் மகனை மாற்ற ஜபத்தில் தரித்திருக்கும் பொழுது அவர் பெரிய அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். சில விஷயங்களை நான் சொல்கிறேன். அவர் ஜபத்தை கேட்கிறவர். எப்படி கேட்பார், எதற்காக கேட்பார், எப்படியெல்லாம் நமக்கு அவர் சோத்திரம் ஜபத்தில் மேன்மை தருவார் என்று ஒரு சில தலைப்புகளை உங்களோடு நான் பேசுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜபத்தை கேட்கிற அந்த வசனத்தை எல்லாரும் வாசிங்க. ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். மாம்சமான யாவரும், நம்ம எல்லாரும் அவரிடத்துல தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் இன்னும் ஜபத்தில் பதில் வராமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் ஜபம் அவருடைய கவனத்திற்கு போகாமல் இல்லை. அவருடைய கவனத்துக்கு என்றைக்கோ நீங்கள் கூப்பிடும் பொழுதே அவர் கவனத்திற்கு உங்கள் ஜபத்தை அவர் எடுத்து சென்று விட்டார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்னன்னா, நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். எதுங்க? நம்ம கூப்பிடுறத அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். நம்ம நிறைய நேரத்தில் நிறைய பேரை கூப்பிடுறோம், நம்மளுடைய விஷயங்களை கேட்டுட்டு விட்டுருவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். யாத்திராகமம் 2:23-25 வாசிங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் அழுது கொண்டிருந்த பொழுது தேவன் அவருடைய கூப்பிடுதலை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கமான நேரத்தில் நம்ம கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய கூக்குரலை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் சங்கீதம் 34:7 வாசிக்கிறோம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நம்மை நீதிமான்களாய் அவர் பார்த்து அங்கீகரித்து வைத்திருக்கிறார். துன்மார்க்கமாய் வாழ்ந்த நம்மை ரட்சிப்பின் சால்வையில் மீட்டெடுத்த அந்த தேவன் நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் நீங்களாக்கி விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜபம் இப்போ மேன்மை உள்ளதா இல்லையா? அல்லேலூயா. நம்ம பிரச்சனைனா நிறைய பேரை கூப்பிடுறோம். கொஞ்சம் பேர் நம்முடைய வார்த்தையை கேட்பாங்க, கொஞ்சம் பேர் நம்முடைய வார்த்தையை கேட்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் என் நேசர் எல்லா வார்த்தையும் கேட்பார். அல்லேலூயா. கூப்பிடுகிற எல்லாவற்றையும் அவர் கேட்கிறார். எரேமியா 33:3 வாசிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்போ அவரை நோக்கி கூப்பிடுகிறவர் யாவரையும் அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு குழந்தை பிறகுது, கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கும். அந்த பேசாமல் தழுவி நடக்கிற நாளில் அந்த குழந்தை அழுவும் பொழுதே தாய்க்கு தெரியும் அதுக்கு என்ன தேவைன்னு. உண்மையா இல்லையா? குழந்தைகளை வளர்த்த எல்லாருக்கும் தெரியும். அந்த பாஷை வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் அந்த உறவு நீடித்திருக்கும். அல்லேலூயா. அது என்ன கூப்பிடுதோ, அது பசிக்குதா, எதுக்காக அழுவுது, எதை முழுங்கிடுச்சின்னு கொண்ட யாருக்கு தெரியும்? தாய்க்கு கண்டிப்பாக தெரியும். நமக்கு கோபம் வரும், ஆனால் அந்த தாய்க்கு கோபம் வருமா? வரவே வராது. அல்லேலூயா. அந்த தாயை போல நம்மை தேற்றி, அல்லேலூயா, நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 1:10 10-20 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது
அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்துள்ளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். அன்னாள் போய் ஜெபம் பண்ணுறா, வேண்டுதல் விண்ணப்பங்கள் எல்லாம் பண்ணுறா. அல்லேலூயா. பாஸ்டருக்கு கூட அவள் பண்ணுற ஜெபம் பிடிக்கல. அல்லேலூயா. குடிச்சிட்டு வந்திருக்கிறியா? அல்லேலூயா. பாஸ்டருக்கு கூட அந்த ஜெபம் கேட்க பிடிக்கல. ஆனால் யாருக்கு பிடிக்குது சொல்லுங்களேன். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உன் ஜெபம் யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ உன் கூப்பிடுதலை அவர் கேட்கிறார். அல்லேலூயா. நீ வசனம் போட்டு ஜெபிக்கிறியோ வசனம் போடாமல் ஜெபிக்கிறியோ உன் ஜெபத்தை அவர் கேட்கிறார். அல்லேலூயா. தேவனை தேடுவதற்கு முன்பே தேவன் தம்முடைய அழுகையை கேட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் போய் முழங்கால் போடுறதுக்கு முன்பாக நீ எதற்காக நீ வரன்னு அவருக்கு தெரியும். உண்மையா இல்லையா? அல்லேலூயா. நீ போகிறதுக்கு முன்பாகவே அவருக்கு தெரியும், என் மகள் என் மகன் எதற்காக வந்து முழங்கால் போடுறான்னு அவர் அறிந்திருக்கிற தேவன். ஃபஸ்ட்டு டைட்டில் என்னன்னா, நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சரிங்க, இன்றைக்கு என் ஜெபம் கேட்கலன்னு எத்தனை பேர் நிறுத்தி வச்சுக்கிறீங்க? என் ஜெபம் கேட்கவே இல்லை, நான் ஜெபம் பண்ண மாட்டேன். நிறைய பேர் அந்த மாதிரி போராட்டங்கள்லாம் சண்டைலாம் போடுவோம். எத்தனை பேர் நிறுத்திருக்கிறீங்க? தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபத்தை நிறுத்தாதீங்க. 2 பேரை தட்டி சொல்லுங்கள், ஜெபத்தை நிறுத்தாத. அந்த விஷயத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ண. நீ நிறுத்தி வச்சிருக்கிற அந்த ஜெபத்தை தொடர்ந்து பண்ண. அல்லேலூயா. அந்த ஜெபத்தில் உயிர் உண்டு, அந்த ஜெபத்தில் விடுதலை உண்டு, அந்த ஜெபத்தில் சுகம் உண்டு, அந்த ஜெபத்தில் ரட்சிப்பு உண்டு. ஏன்னா அவர் கூப்பிடுதலை கேட்கிறவர். அல்லேலூயா. நீ என்ன கூப்பிடுறன்னு அவருக்கு கண்டிப்பாக தெரியும். அல்லேலூயா. உன் உள்ளத்தின் வாஞ்சைகளை அறிந்த தேவன். அல்லேலூயா. நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறவர். 2வது, நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவர் சும்மா கிடையாதுங்க. ஜெபத்தை கேட்கிறவர் எப்படி இருக்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு கூப்பிடுதலை கேட்கிறவராக இருக்கிறார். 2வது எதை பார்க்கிறாரு? நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன், நம்முடைய ஜெபத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். வாய் மட்டும் ஜெபிக்கக்கூடாது, உள்ளத்திலிருந்து ஜெபிக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசம் இருக்கணும். மார்க் 11:24 எடுங்க. மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஃபெய்த்தோடு ஜெபம் பண்ணேன். நல்லா தட்டி சொல்லுங்கள், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணேன். பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு ஜெபம் பண்ணேன். ஏதோ ஜெபம் பண்ண வேண்டிய கடமைன்னு காலைல ஜெபம் பண்ண வேண்டியதல்ல. அப்படின்னா ஜெபம் பண்ணாமே இருந்துடலாம். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணோம். ஏன்னா அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் எதிர்பார்க்கிறது ஃபஸ்ட்டு நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறார், 2வது விசுவாசத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், அவர் பலன் அளிக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ண. ரிசல்ட்டு என் ஜெபத்தில் இருக்குன்னு ஜெபம் பண்ணோம். படிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஜெபம் பண்ணும்பொழுது எது முக்கியம் சொல்லுங்களேன். நீண்ட நாட்களில் எல்லாரும் செய்தியில் சொல்லுவாங்க, மழைக்காக ஜெபம் வைப்பாங்க, ஆனால் கையில் எதுவுமே கொடைய. ஏன்னா அது வெயில் காலம், மழை. ஆனால் ஜெபத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? மழைக்காக. அல்லேலூயா. அப்படி இல்லை, விசுவாசத்தோடு. அப்பா எனக்கு இது நீங்கள் செய்வீங்க, அப்பா எங்கள் ஊழியத்தில் இதை நீங்கள் செய்வீங்க. ஜார்ஜ் மில்லர் சொன்னால், கையில் காசு இல்லை, ஆனால் நீங்கள் ஜெபத்தை கேட்பீங்கன்னு எனக்கு வாழ்க்கையில் ப்ரூவ் பண்ணுங்கன்னா அவருக்கு எல்லா விஷயத்தையும் அவர் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் வேண்டுதல்கள் விசுவாசத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. அடுத்த மாதம் இந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து முடிப்பீங்கன்னு ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் எதை கேட்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு நம்ம ஜெபிக்கணும். சந்தேகப்படாமல் ஜெபிக்கணும். யாக்கோபு 1:6 போட்டிருக்கு, சந்தேகப்படாமல். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும்பொழுது அங்கே சந்தேகமே இருக்கக்கூடாது. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோടെ கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். 2 பேரை முன்னாடி பின்னாடி எல்லாரும் தட்டிக்கலுங்க. சந்தேகப்படுறியா? சந்தேகப்படுறியா? ஏசப்பாவை சந்தேகப்படுறியா? உன் ஜெபத்திற்கு பதிலே வராது.
அல்லேலூயா. சந்தேகப்பட்டினா பதிலே வராது. சந்தேகமே படாத, விசுவாசத்தோடு நில்லு. அப்பா எனக்காக செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்பா எனக்காக பரிந்து பேசுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். வாயை தந்து சொல்லுங்க, என் குடும்பத்திற்காக யாவையும் செய்து முடிப்பார், எங்கள் ஊழியத்திற்காக யாவையும் செய்து முடிப்பார். சகலவற்றையும் செய்ய நினைத்தவர் ஒன்றும் தடைப்படாது. அல்லேலூயா. நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் எனக்கும் நிறைய ஆசைகள். அப்பா எப்படியாவது ஒரு சின்ன சின்ன அடையாளத்தை காட்டிடுங்க. அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். இருக்கிறதை என்ன இருக்குன்னு பார்க்காத. பர்த்திமேயு குடுவனை பற்றி நம்ம பார்க்குறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46லேருந்து 52 வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? வாய சொல்லுங்களேன், வாய. ஏசப்பா அவன் கண்ணில் பார்த்துருக்கானா? அவர் பண்ண அற்புதத்தை பார்த்தானா? ஊர் ஃபுல்லாக அற்புதத்தை நடக்குது, ஆனால் பர்த்திமேயின் குடுவனால் பார்க்க முடியல. அல்லேலூயா. ஆனால் அவன் கேள்விப்படுறான், இவர் வந்தால் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. சந்தேகப்படாமல் அவன் விசுவாசித்து கூப்பிடுறான், வாயை திறந்து கூப்பிட்றான். அவன் ஜெபமே பண்ணலங்க, ஒரே ஒரு கூப்பிடுதல் தான். என்னன்னு? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அல்லேலூயா. அவன் எத்தனை பெரிய ஜெபம்லாம் பண்ணல, பல மணி நேரம் அவன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணல. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தின் அந்த ஒரு லைனை தான் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. நீ பண்ணுற பெரிய ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கிறாரோ இல்லையோ, விசுவாசத்தோடு சந்தேகம் இல்லாமல் என் மகள் என் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறாருன்னு பார்த்துட்டாருன்னா அவர் அங்கே அற்புதத்தை செஞ்சிருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் தேவனுடன் பேசுகிறது. ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனுடன் பேசுகிறோம். ஆனால் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது தேவனை செயல்பட வைக்கிறது. அல்லேலூயா. ஜெபம் தேவனோடு பேசுகிறோம், ஆனால் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது தேவனை நம்ம என்ன பண்ணுறோம்? செயல்பட வைக்கிறோம். இதுதான் வித்தியாசமே. அல்லேலூயா. எல்லாருமே ஜெபிக்கிறோமா இல்லையா? எல்லாரும் மணிக்கணக்கில் ஜெபிக்கிறோம். ஆனால் அங்கே ஜெபத்தில் ஒன்று மிஸ் ஆகிடுது. நிறைய நேரத்தில் என்ன மிஸ் ஆகுது? விசுவாசம். ஃபெய்த் இல்லாமல் நீங்கள் ஜெபித்தீங்கன்னா தேவன் செயல்படவே கேட்டுப்பார், எல்லாத்தையும் கேட்டுப்பார். என் மேலே நம்பிக்கை இல்லாமல் நீ எவ்வளோ ஜெபித்தாலும் அதில் பலனே இல்லை. உங்களை நம்பி ஒருத்தங்க வந்து, அக்கா நீ தான்க்கா இன்றைக்கி 1000 ரூபாய் தரணும், உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லைன்னொடனே அந்த அக்கா போய் வட்டிக்கு வாங்கின்னு வந்து கையில் கொடுத்துரும். ஏன்னா என்ன காரணம்? அந்த அக்கா மேலே எனக்கு அவ்வளோ ஃபெய்த், அவ்வளோ நம்பிக்கை. அந்த அக்கா என்ன இன்றைக்கி விட மாட்டாங்க. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி கேளுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறியா? விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறியா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பேங்க்குக்கு போகிறோம், காசு எடுக்கணும், செக்கில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுறோம், போட்டுடுறோம், காசு வந்துடுமா? சொல்லுங்கள். செக்கு போட்டாங்க, கிளியர் ஆகிடுமா? பேலன்ஸு இருக்கணும், பணம் உள்ளே இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி டெய்லி செக்கை மட்டும் நம்ம போட்டுடுறோம், உள்ளே என்ன இல்லை? பக்கத்தில் தட்டி சொல்லி, என்ன இல்லை? விசுவாசமே இல்லை. கேட்டால் ஆண்டவர்கிட்ட அப்ளிகேஷனு போட்டுட்டேன், செக்கை பவுன்ஸ் ஆகினே இருக்குது. ஏன்? என்ன இல்லை? உள்ள பணம் இல்லை. அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். தட்டி சொல்லுங்கள், அவர் ஜெபத்தை கேட்பார். ஆனால் விசுவாசத்தோடு ஜெபி. விசுவாசத்தோடு ஜெபித்துப்பார், கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாத ஜெபம் ஒரு பழக்கமாக இருக்கிறோம். அல்லேலூயா. நிறைய நாள் நம்ம ஜெபிக்கிறோம். காலையில் எழுந்தோடனே ஜெபிச்சுருவேன். என்னன்னா ஜெபம் பண்ணுவது என் கடமை. விசுவாசம்லாம் இல்லை, டெய்லி எழுந்திருவேன், அரை மணி நேரம் முழங்கால் போடுவேன், ஜெபித்துருவேன், நம்ம போயிடுவேன். அல்லேலூயா. ஆனால் விசுவாசமுள்ள ஜெபம், நான் திரும்ப சொல்கிறேங்க, விசுவாசம் இல்லாத ஜெபம் பழக்கமாக இருக்கும், விசுவாசமுள்ள ஜெபம் அற்புதமாய் மாறும். அல்லேலூயா. என்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களோ அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் ஒரு பழக்கமாக இருக்கக்கூடாது. ஜெபம் நம்முடைய விசுவாசத்தின் ஆணிவேராக இருக்கும் பொழுது அது தினந்தோறும் நம்முடைய கண்களில் ஒரு அற்புதத்தை காண செய்யும். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், ஜெபிக்கும் பொழுது பதிலை எதிர்பார்க்குறீங்களா இல்லையா? அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபிங்க. நான் சேலஞ்சு பண்ணுறேங்க, நீங்கள் ஜெபிக்கிறதை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். ஏன்னா அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெபத்தை
கேட்கிறவர். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? நம்முடைய விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது நம்முடைய காத்திருப்பை சோதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர் எப்படி இருக்கிறாரு? நம்முடைய வெயிட்டிங் பீரியடை அவர் டெஸ்ட் பண்ணிக்கினே இருப்பார். அல்லேலூயா. என்ன பண்ணுவாருங்க? வெயிட்டிங் பீரியடை டெஸ்ட் பண்ணுவார். சோதிக்கிறவராய், நம்முடைய காத்திருப்பை சோதிக்கிறவராய் இருக்கிறார். சில நேரங்களில் உடனடியாய் பதில் வருவதில்லை, பதில் தாமதிக்கலாம், ஆனால் தேவன் தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. பதில் ஒருவேளை தாமதிக்கலாம், ஆனால் உங்கள் ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். 81வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். 81:7 யாருன்னா எடுத்து வாசிங்க. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீரிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். நெருக்கத்தில் நீ கூப்பிடும் பொழுதும் அவர் உன் காத்திருப்பை சோதித்து பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் மகன் என் மகள் நெருக்கத்தில் கூப்பிட்றா, எப்படி காத்திருக்கிறான்னு ஒரு சோதனை அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும். அல்லேலூயா. சில டிலேலாம் நம்முடைய வாழ்க்கையில் நல்லது, ஒத்துக்கவே மாட்டோம். அல்லேலூயா. 3வது விசிலே கறி நல்லா வரலன்னா யாரெல்லாம் திட்டுவோம்னா லிஸ்ட்டு போட்டு எல்லாரையும் திட்டுவோம். நமக்கு பொறுமையும் காத்திருப்போம் நம்ம வாழ்க்கையில் இல்லவே இல்லை. அல்லேலூயா. நெருக்கத்தில் கூப்பிடும் பொழுது அவர் உன்னை சோதித்து அறிகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி தானே அந்த வசனம் போட்டிருக்கு. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீரிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். பக்கத்தில் சொல்லுங்கள், தட்டி சொல்லுங்கள், டிலே ஆகுதா, கவலைப்படாத, கண்டிப்பாக கர்த்தர் நடத்துவார். வாயை திறந்து சொல்லவே மாட்டோம் பாருங்களேன். திருப்பியும் அவங்கள தட்டி சொல்லுங்கள், டிலே ஆகுதா, கவலைப்படாத, சூப்பராக செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவர் செய்தால் சூப்பராக தான் இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஆளுங்க தான் கம்மியாக தருவாங்க, அவர் நிறைவாக தருவார். அல்லேலூயா. கர்த்தர் போஷிக்கிறவர். சில நேரத்தில் உங்கள் காத்திருப்பை பார்க்கிறார். என் மகள் எவ்வளோ நேரம் எனக்காக காத்திருக்கிறாள். அல்லேலூயா. அல்லேலூயா. எரேமியா 11:20 எடுத்து வாசிங்க. எரேமியா 11:20. சேனைகளின் கர்த்தாவே, உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தறிகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிறதை பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்திவிட்டேன் என்றேன். சேனைகளின் கர்த்தர் உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தறிகிற நீதி உள்ளவர். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய இருதயத்தை சோதித்தறிகிறவர். அல்லேலூயா. நம்ம பேசுகிறோம், மக்கள்லாம் டைரெக்டாக கேட்பாங்க, ஆனால் அவர் உங்களுடைய காத்திருப்பையும் உங்களுடைய இருதயத்தையும் சோதித்தறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம மார்த்தாள் மரியாள் செய்தியெல்லாம் நிறைய கேட்டிருக்கிறோம். லாசரு என்ன ஆயிட்டார்? மரித்து போயிட்டார். மார்த்தாலும் மரியாளும் மாற்றி என்ன சொல்கிறாங்க? நீ இங்கே இருந்தா என் பையன் என் மகன் செத்துருக்க மாட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பையன் அவன். நம்ம இன்றைக்கி எப்படி ஜெபம் பண்ணுறோம்? அப்போ நீங்கள் நினச்சிருந்தா இந்த வேலை என்னை விட்டு போயிருக்காது, இந்த செல்வம் என்னை விட்டு, எங்கள் குடும்பம் சமாதானத்தை இழந்திருக்காது. நம்ம நிறைய வாட்டி ஜெபம் பண்ணியிருக்கிறோமா இல்லையா? எனக்கு இந்த காசு என்னை விட்டு, இந்த பதவி என்னை விட்டு பண்ணாத மாதிரியே பார்க்குறீங்களே. நிறைய வாட்டி சொல்லியிருக்கோமா இல்லையா? அப்பா ஜெபம் பண்ணும்போதெல்லாம் என்ன சொல்கிறோம்? நீ என் கூட இருந்ததுன்னா நடந்து இருக்காது. அல்லேலூயா. அவர் உங்கள் காத்திருப்பை சோதிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஜெபத்தை கேட்கிறவர் தான், ஆனால் காத்திருப்பை பார்க்கிறார். என் மகன் எனக்காக நிற்கிறானா? மார்த்தாலும் மரியாளும் சொல்கிறாங்க, நீ இருந்திருந்துன்னா இப்படி. நிறைய பேர் நம்ம ஜெபம் பண்ணும்போது கேட்போம், என் கூட இல்லைன்னு நினைக்கிறேன்ப்பா, இதனால தான் இத்தனை பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய காத்திருப்பு நேரம் தான் டிலே தவிர அவர் டிலேவே பண்ணலைங்க. அல்லேலூயா. நான் சொல்லுங்கள், சூப்பராக நடத்துவார், வெற்றியாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். அவர் கைவிட என்னை அழைக்கவில்லை. சோதனை தாங்குகிற அளவுக்கு தான் எனக்கு சோதனை தருவார். தாங்க முடியலன்னா அவரே இறங்கி வந்துடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. லாசருக்கு ஒரு வேளை அவர் கூடவே இருந்தால் சுகம்தான் அங்கே அற்புதமாக இருந்திருக்கும். அல்லேலூயா. ஆனால் அவர் டிலே பண்ணி காத்திருப்பின் சோதிக்கும் பொழுது உயிர்த்தெழுதலின் மகிமையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினான் தான் சரித்திரம் இன்றைக்கி சொல்லுது. ஒருவேளை அவர் கூட இருந்திருந்தால் என்ன இருக்கும்? ஒரு ஜுரம் வந்தது, அவர் வந்தார், சுகம். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், பெருசாக வச்சுருக்கிறாரு.
அதை சொல்ல கூட நம்மளுக்கு பொறாமையாக இருக்குது பாருங்கள். நல்லா சொல்லுங்கள், உனக்கு பெருசாக வச்சுருக்கிறாரு, காத்திருப்பை விடவே மாட்டார். அல்லேலூயா. அந்த அற்புதத்தை அவர் செய்திருந்தால் வெறும் ஒரு ஜுரத்தை சுகமாக்குனது தான். ஆனால் அவர் ஏற்படுத்தின அந்த காத்திருப்பின் சோதனை நேரத்தில் அங்கே வெற்றி பெற்றது என்னன்னா, ஒரு மரித்த லாசருவை உயிர்த்தெழுதலின் அற்புதத்திற்கு நேராய் செயல்படுத்தியது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு எது செய்தாலும் அவர் காத்திருக்கும் பொழுது பலனை பெருசாக தான் தருவார். விதைச்ச உடனே செடி வெளியில் வரவே ஃபஸ்ட்டு எது வரும்? ஃபஸ்ட்டு வேர் தான், ரூட்டு தான் ஃபஸ்ட்டு வரும். அப்புறமா தான் மேலே வந்து இலைகள்லாம் வரும். அல்லேலூயா. உன்னுடைய ஜபம் இன்றைக்கு வேரூண்டி கொண்டு இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் பண்ணுற ஜபம் இன்றைக்கி வேரூன்றின்னு இருக்குது. ஒரு நாள் மேலே வரும்போது அதை பிடுங்கவே முடியாது, ஏன்னா அது வேர் உள்ளே போயிட்டுருக்கோம். அல்லேலூயா. உன் ஜபத்தை எவனாலும் அழிக்க முடியாது, உன் குடும்பத்தை எவனாலும் அழிக்க முடியாது, ஏன்னா உன்னுடைய காத்திருப்பை சோதித்தறிகிற தேவன். அல்லேலூயா. ஜபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. காத்திருக்கிற காலத்தில் அவரை ரொம்ப நம்பணுங்க, அவர் கைவிடவே மாட்டார். லாஸ்ட் ஒன்று நான் சொல்லி முடிச்சிடுறேன். அவர் நம்மை எப்படிலாம் நடத்துகிறாரு? நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறார், விசுவாசத்தை பார்க்கிறார், காத்திருப்பை சோதிக்கிறார். லாஸ்ட்டு ஒன்று, நம்முடைய ஜபத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? தலைக்கீழாய் மாற்றிடுவார். அல்லேலூயா. 2 நாளாகமம் 7:14 யாருன்னா எடுத்து வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றுவதில்லை, மனிதர்களை மாற்றுவது. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் சிச்சுவேஷனை ஜெபம் மாற்றாதுங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தின் மூலம் யாரை மாற்றுவார்? ஆட்களையே மாற்றி போடுவார். அல்லேலூயா. அதே தான் நம்ம எரேமியா 33:3 வாசித்தோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். 33:3 வாசிங்க எரேமியா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஏன்னா கர்த்தர் ஜபத்தை கேட்கிறவர், வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை மாறணும்னா எது முக்கியம்? ஜபம் ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் 12:5-11 வரைக்கும் வாசிக்கிறோம். பேதுருவை சிறைசாலையில் போட்டுடுறாங்க. எல்லாரும் நிறைய வாட்டி நம்ம அதை தியானித்து இருக்கிறோம். பேதுருவை என்ன பண்ணிடுறாங்க? சிறைசாலையில் போட்டுடுறாங்க. சபை முழுவதும் யாருக்காக ஜெபம் பண்ணுது? பேதுருவுக்காக. அல்லேலூயா. அங்கே சூழ்நிலை மாறலை, மனிதர்களே கர்த்தர் மாற்றுறார். அல்லேலூயா. சிறைசாலை கதவுகளெல்லாம் உடைக்கப்படுது. அல்லேலூயா. சங்கிலிகளெல்லாம் உடைக்கப்படுகிறது. தேவ தூதர் அந்த இடத்துல வராரு. அந்த வசனம் உங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 12:5-11 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்று, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், இன்றைக்கி போயிட்டு ஜெபம் பண்ணுங்க. எத்தனை சிறைசாலைக்குள்ளே நீங்கள் நின்னாலும், எத்தனை பேர் உங்களை வெளியில் விடக்கூடாதுன்னு நினச்சாலும், சிறைசாலை கதவுகளை கர்த்தர் உடைப்பார். அல்லேலூயா. சங்கிலிகளை கர்த்தர் அறுத்து போடுவார். அல்லேலூயா. அவங்க அடுத்த நாள் தான் உள்ளே எத்தனை வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரணும்னு நினச்சாங்க. முந்தின நாளே யார் அனுப்புகிறாங்க? தூதர்களை கட்டளையிடுவார். அல்லேலூயா. இப்போ கூட பீட்டருக்கு வந்து என்னன்னு தெரியல, அற்புதம் நடக்குதுன்னு அவனால் உணரவே முடியல. அந்த சிறைசாலையை விட்டு வெளியில் நகரத்துக்கு வந்த பிறகு தான் அவன் நினைக்கிறான், உண்மையாகவே யார் நம்ம கூட இருக்கிறா? தூதர் இருக்கிறான். அல்லேலூயா. ஜபத்தில் பெரிய வல்லமை உண்டு. வாழ்க்கையை மாற்றுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் நம்பவே இல்லை, ஆனால் சபையார் ஜெபித்த ஜெபம். அல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நான் விசுவாசிக்கிறேன், வெள்ளிக்கிழமை நாங்கள் ஒருத்தருக்கு பேர் சொல்லி இங்கே ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சபையார் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. சிறைசாலை உடைக்கப்படுது, சங்கிலி அறுக்கப்படுது, வெளியில் வரான். எந்த ஒரு பிரச்சனையுமே
யாருமே அங்கே ஆர்ப்பாட்டமே பண்ண முடியல. எல்லா கண்கள்லாம் அடைக்கப்பட்டதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா 2 போர் சேவகர்கள் இருக்காங்க, காவலாளி இருக்கிறான், யாருமே தடை சொல்லுங்களேன். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி பாருங்கள், ஒருத்தனும் முன்னாடி நிற்க முடியாது. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி ஒருத்தனும் நிற்க முடியாது. அல்லேலூயா. சங்கிலிகள் எல்லாம் அறுப்பார், ஜெபத்தை அவர் கேட்கிறவர். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்டு விடுதலை தருகிறவர். அல்லேலூயா. ஒரு கம்பி போயின்னு இருக்கு, நம்ம போஸ்ட்டில் 4 கம்பி போகுது. அதே கம்பி தான் நான் கீழே வீட்டில் வச்சுன்னு இருக்கேன். எதுக்கு வல்லமை உண்டு? போஸ்ட்டில் 4 கம்பி போதுங்க, அதே கம்பி தான் நான் வீட்லேயும் சுற்றி வச்சுருக்கிறேன். எதுக்கு வல்லமை உண்டு? ஏன்? அதில் கரண்ட்டு போகுது, ஜபம் அதுக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. கம்பியை சாதாரணமாக வச்சுருந்தா வேலைக்கு ஆகாது. ஜபத்தோடு இருந்தால் தான் கிட்ட தொடக்கூட, பக்கத்தில் தட்டி தொடக்கூட முடியாது. அல்லேலூயா. ஜபம் எங்கே நிரம்பி இருக்கோ அங்கே பவர் இருக்கும். அல்லேலூயா. சாத்தான் நடுநடுங்குவான். எந்த சபையில் ஜபம் அதிகமாக இருக்கோ அந்த சபை பரிசுத்தமாய் நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. எண்ணிக்கை மட்டுமல்ல, பரிசுத்தத்தில் நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. தேவனோடு ஜபத்தின் மூலம் இணைந்த வாழ்க்கை ஆவிக்குரிய வல்லமை பெறுகிறதாய் நம்ம பார்க்குறோம். எந்த சபையில், எந்த குடும்பத்தில் ஜப வல்லமை அதிகமாக இருக்கோ, குடும்பத்தில் இயர் பை இயர் நீங்கள் மாற்றங்களை பார்த்து கொண்டே இருப்பீங்க. அல்லேலூயா. வளர்ச்சியை பார்த்து கொண்டே இருப்பீங்க. ஏன்னா அவர் நம்முடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஜபம் நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு முன் நம்முடைய உள்ளத்தை மாற்றுகிறது. அல்லேலூயா. வேதத்தில் எத்தனையோ பேரை எடுத்து பார்க்கலாம். யாக்கோபை எப்படி மாற்றுறாரு? ஜபத்தின் மூலம் இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். சவுலை பவுலாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. சந்தேகப்பட்ட ஸ்தோத்திரம் எல்லாம் பயந்திருந்த சீஷர்களை எப்படி மாற்றுறார்? வல்லமை உள்ள அப்போஸ்தலர்களாய் மாற்றுகிறார். எதனால்? ஜபத்தினால். அல்லேலூயா. ஜபத்தினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இதுவரை ஜபம் பண்ணாதவங்க எல்லாம் இன்னிலேருந்து ஜபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. அவர் ஜபத்தை கேட்கிறவர், விசுவாசத்தை பார்க்கிறார், உடைய காத்திருப்பை சோதித்தருகிறார், வாழ்க்கையை மாற்றுகிறார். எல்லாம் எழும்பி நில்லுங்க.